உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா ஜெயிண்ட் வீல் சூப்பரா இருந்துச்சுல. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சரி, நீ நில்லு, நான் எடுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க, நான் எடுக்கிறேன். அதெல்லாம் வேணாம் தேவிமா. ப்ளீஸ் சூர்யா, எனக்காக. அம்மா நீங்க வாங்க, நில்லுங்கம்மா. ப்ளீஸ் சூர்யா. சரி. ஐ தேங்க் யூ சூர்யா. சூர்யா இங்க வா. ஏன் தேவிமா? இங்க வா. போட்டோ எடுக்க ஓகே சொன்னீங்களே, அதுக்கு இந்த gift. ஓ thank you. நடுவுல என்னது கேப்? எனக்காகவா? நான் அப்புறம் வந்து நிக்கிறேன். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஹாசினி, பார்வதி. தேவியம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். தீம் பார்க்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. துர்காமா சூர்யா டாடியோட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஜாலி. நாங்க மூணு பேரும் ஒண்ணா ஜெயிண்ட் வீல்ல சுத்தணும். அது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? பிரியா சிஸ்டர், மாப்பிளையும் அந்த இன்ஸ்பெக்டரும் ஜோடியா ஜெயிண்ட் வீல் எல்லாம் சுத்தி இருக்காங்க போல இருக்குது. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல சிஸ்டர். உனக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேற என்னெல்லாம் விளையாடுனீங்க? நான் துர்காமா சூர்யா எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். போட்டோ எடுத்தீங்களா? ஆமா. சூர்யா போன் கொடு. நீங்க உட்காருங்க. இங்க பாருங்க, இந்த போட்டோல துர்காமாவும் சூர்யாவும் ஒண்ணா இருக்காங்களே. ஆமா, ரெண்டு பேரும் அழகா இருக்காங்கல்ல. அடுத்த போட்டோ பாருங்க, நான் துர்காமா சூர்யா மூணு பேரும் ஒண்ணா இருக்கோம். சூப்பர் அற்புதம், ரொம்ப அழகா இருக்கு. தேவிமா, பாட்டிக்கெல்லாம் காட்ட மாட்டியா? இதோ வர பார்வதி. சிஸ்டர், இது ஜோடி சேர்க்காம விடாது. பாத்து பாட்டி, உங்களுக்கு தான் முதல்ல கட்டணும்னு வந்தேன். அதுக்குள்ள ஹாசினி வழி மறைச்சு பாத்துட்டா. சரி காட்டு. இந்த போட்டோ பாருங்க பாட்டி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏண்டா செல்லக்குட்டி, எங்களுக்கு அந்த போட்டோவை காட்ட மாட்டியாடா செல்லக்குட்டி? உங்களுக்கு காட்டணுமா? பாத்து. வா. வந்துட்டேன். பாருங்க. இந்த போட்டோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூர்யா டாடி துர்காமாவும் எப்படி இருக்காங்க பாருங்க. சூர்யா டாடியும் துர்காமாவும். பாத்தீங்களா மாதாஜி, நல்லா சோடி சேர்ந்துட்டாங்க போல. என்ன மாயா, உனக்கு போட்டோலாம் பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குன்னா இப்படி தலையாட்டு, பிடிக்கலனா இப்படி தலையாட்டு. ஒழுங்கா தலையாட்டிடுங்க மாதாஜி, இல்லனா அவளே தலையை திருப்பிட போறா. சொல்லு. என்ன சிஸ்டர், கடுமையான யோசனையில இருக்கீங்க போல. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல சிஸ்டர். எனக்கு என்னவோ எல்லாமே எல்லை மீறி போற மாதிரியே தோணுது சிஸ்டர். மாதிரி எல்லாம் இல்ல சங்கரபாண்டி, நிஜமாவே எல்லாம் மீறி தான் போயிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் துர்காவை அம்மான்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை தேவி ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. போட்டோ எல்லாம் பாத்தீங்கல்ல, எப்படி ஜோடியா ஃபேமிலி போட்டோ மாதிரியே போஸ் கொடுத்திருக்காங்கன்னு. முன்ன பின்ன தெரியாதவன் யாராவது போட்டோவை பார்த்தானுன்னா புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு தான் சத்தியமா சொல்லுவானுவோ. அழகான குடும்பம், அளவான குடும்பம்னு பாராட்டுவானுல.
மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சூர்யா இப்ப இப்ப எப்படி போட்டோவுக்கு ஜோடியா போஸ் குடுக்கறான்னு தெரியலையே. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கல்ல, சிரிச்ச முகத்தோட போஸ் கொடுத்திருக்கான். மாப்பிள்ள சூர்யாவோட மனச மாத்தி போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வச்சது எல்லாம் அந்த சுண்டக்காவோட வேலைதான். போட்டோவோட நெருக்கமால நிக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா இது அந்த சுண்டக்கா தேவியோட வேலையா தான் இருக்கும். இப்ப எனக்கு என்ன பயம்னா, அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா கூட மாப்பிள்ள சூர்யாவை ஜோடியா போட்டோ எடுக்க சம்மதிக்க வச்ச மாதிரி அந்த சுண்டக்கா தேவி சூர்யாவுடைய மனச மாத்தி அந்த துர்காவை கல்யாணம் பண்ணிக்க வச்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது சிஸ்டர்? நடுரோடு தான். சூர்யா அப்படி மனசு மாறிடுவானா என்ன? ஏன் மாற மாட்டான்? ஆம்பளையோட மனசு எப்படி வேணா மாறிடும் சிஸ்டர். அப்படி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிஸ்டர். மனைவியை இழந்தவனோட மனசு தரிகட்டி அலையத்தான் செய்யும். குழந்தை தேவிக்காகவும் மாப்பிள்ள சூர்யா மனசு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் குழந்தை தேவியோட சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியம். இன்ஸ்பெக்டர் துர்காவை பார்த்தாலே மாப்பிளைக்கு பிடிக்காது. ஆனாலும் அந்த குழந்தைக்காக எப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறான் பாத்தீங்கல்ல. ஒருவேளை இதனுடைய முடிவா மாப்பிள்ள துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் சிஸ்டர். வீட்டுக்குள்ளேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துருவா. வீட்டுக்குள்ள அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன சிஸ்டர் செய்ய முடியும்? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க போறது இல்ல சிஸ்டர். ஆமா சங்கரபாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சூர்யா முதல்ல சம்மதிக்கலனா கூட அந்த குழந்தை தேவி சூர்யாவை எப்படியும் சம்மதிக்க வச்சிருவா. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை எதிர் வீட்ல இருந்து இல்ல இந்த ஊரை விட்டே துரத்தணும். அந்த வீட்ல இருந்தா தானே அந்த துர்கா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கா. அவளை ஒரேடியா ஊரை விட்டே துரத்திட்டா அடேங்கப்பா, என்ன கெத்து என்ன கெத்து. ஸ்டைலால உட்கார்ந்து இருக்குது. சாமியார் வேஷம் போட்டு ஸ்டைல் குறையிலையே. சிஸ்டர், நம்ம ஆபரேஷன் டீயை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வழக்கம் போல ஏதாவது ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. நோ 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 நோ, நெவர். நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ கச்சிதமா வேலையை முடிச்சிடணும். ஓகே ஓகே சிஸ்டர், டன். பணத்தை எடுத்துக்கியா? இப்படி சூடு பணத்தை பாருங்க, எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. எப்படி சிஸ்டர், பேக்லயோ பொட்டிலையோ பணத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டு நம்ம திரும்பி வந்தோம்னா அவங்களுக்கு டவுட் வந்துரும் சிஸ்டர். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. சொந்த காசை போட்டு தான் இந்த பெல்ட்டே வாங்கினேன். இந்த 5 லட்சம் ரூபாய துர்கா வீட்ல போய் மறைச்சு வச்சுட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணா போதும். அந்த துர்காவோட ஆட்டம் ஓவர். என்ன ஆட்டம் ஆனா அந்த இன்ஸ்பெக்டர்? இனிமே தான் அவ பார்க்க போறா உங்களோட ஆட்டத்தை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.